பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கவலைப்படாதீங்க, யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை கர்த்தர் நமக்காய் தந்திருக்கிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாடான தேசம் எனப்படாமலும் நீ எத்சிபாய் என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. என்ற நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே. பயப்படாதீங்க. ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறார். யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற நமக்கு எதுக்கு கவலை? ஆண்டோடைய கரத்தில் இருக்கிற நமக்கு எதுக்கு கலக்கம்? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நமக்கு எதுக்கு துக்கம்? ஆண்டு என்னுடைய கரத்தில் நீ அலங்காரமான கிரீடமாக இருக்கிறா. தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறாய். வாசிக்கணும். நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன், ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற. அவர் அறியாதபடி என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சம்பவிப்பதில்லை என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எத்சிபாய் என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாழ்வில்லை, அல்லது சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் தனிமையாக நிற்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உனக்கு வாழ்வு உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு மேன்மை உண்டாகும். கைவிடப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த 7வது வசனத்தை 62ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னென்னா, ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற வரையிலும் அவரை அலட்டி கொண்டே இருக்க வேண்டும், அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவை அருளி செய்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்காக கிரியை செய்கிற தேவன். அவர் வெட்கப்பட்ட இடத்திலே, தலைகுனிந்த இடத்திலே, கைவிடப்பட்ட இடத்திலே, நிந்திக்கப்பட்ட இடத்திலே அவர் நம்மை புகழ்ச்சியாக மாற்றுகிற தேவன். அவர் நம்மை கனமுள்ளவர்களாய் மாற்றுகிற தேவன். அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். சொல்கிறார், அவர் உன்னை புகழ்ச்சி ஆக்கும் வரையில் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டுடைய கருத்தில் உங்களுக்குரிய நன்மை வருகிற வரையிலும், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வருகிற வரையிலும், உங்களுக்குரிய விடுதலை வருகிற வரையிலும் அவரை அமைதியாக இருக்க விடாதிருங்கள். ஆண்டவரை அமைதியாக இருக்க விடாதிருங்கள். அல்லது ஒரு மனிதனை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் மகத்துவம் உள்ள தேவன், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவன். உன்னை கைவிட மாட்டான். அவர் சொல்கிறார், நீ என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு பயணிப்போம். யாரும் இல்லை என்று சொல்லி கலங்க வேண்டாம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம், தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் கைவிட மாட்டார். ஒரு வார்த்தையை செபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ சொன்னீரே, அல்ல, நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காய் இந்த வார்த்தை புறப்பட்டு சென்று அவர்களை ஆற்றி தேற்றட்டும். ஆண்டவரே, தவித்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரியைகளை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நீ சொன்னீர் ஆண்டவரே, உன் தேச வாழ்க்கைப்படும், உன் தேச வாழ்க்கைப்படும். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வில்லையே, என் குடும்ப பிரிவினையோடு இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு நன்மை இல்லையே, திருமண வயதுகள் ஆகியும் காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லியெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஒரு உயிருள்ள சாட்சிகளா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துவீராக. ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளா உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துவீராக. ஒரு மகிமையுள்ள பாத்திரமாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துவீராக. ஆண்டவர்
உங்கள் தயவின் கரம், இரக்கத்தின் கரம், அற்புதத்தின் கரம் இந்த ஆண்டவரே செய்தியை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் செயல்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். அவர் உங்களை புகழ்ச்சியாக்கும் வரையில் அவரை அமர்ந்திருக்க விடாதீருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த மேன்மையை சொல்லிய நன்மையை பெற்றுக்கொள்கிற வரையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உத்தம ஜனங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. உங்கள் நாம மாத்திர மகிமைப்படட்டும். சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. எந்த பிரச்சனையை நினச்சி பாரப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில் கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் செயல்படுகிறத நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. தைரியமாக இருங்க. கர்த்தருடைய கரத்தில் அல்லேலூயா அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ. ஓகே, ஸ்தோத்திரம்.